வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் பொள்ளாச்சியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். பொள்ளாச்சிலே நீங்கள் வந்து 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பொள்ளாச்சி டு சேலம் தான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நான் வந்து காஃபி குடிச்சிட்டு இப்போ நான் வந்து அப்படியே பாண்ட் வியூவை பார்த்துக்கிட்டு இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போக போகிறேன். இப்போ நான் போயிட்டுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். அப்படியே அந்த கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸு நிறைய தென்னை மரம்லாம் பார்த்துக்கிட்டு அந்த கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்லேயே அப்படியே சைக்கிள் ஓட்டலாமே நான் அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டே போய்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே நான் வந்து அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டே நான் போயிட்டுருக்கேன். செம்ம ஃபீலாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் நைட்டில் பார்த்துருப்பீங்க. இப்போ நைட் டைமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, இப்போ டே டைமும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டே டைம் இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பஃபட் சிஸ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு என்னென்ன பஃபட்டில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜூஸ் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாலட்ஸு, அதுக்கப்புறம் அந்த சாலட்ஸு, வாட்டர் மில்லன், பைனாப்பிள் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா கஞ்சி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கஞ்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அது எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்தியன் ஃபுட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி கிரேவி, ரசம், சாம்பார் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த டெசர்ட்ஸ்லேயே நான் தனியாக ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அப்படியே அந்த ஆம்லேட்டு, அதுக்கப்புறமா இட்டாலியன் ஃபுட்ஸ் நிறையா இருந்துச்சு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியன் ஃபுட்ஸும் தோசை அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஃபுட் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து வடை, பூரி இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்சது, அதுக்கப்புறமா எனக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து சாப்பிட வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். இப்போ நான் வந்து சாப்பிட்ற லொக்கேஷனை வந்து தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த வியூ எல்லாமே நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வியூ எல்லாமே அந்த கிளாஸ் மூலியமாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய ட்ரீஸோட, அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைமேட்டுக்கு நிறைய ட்ரெஸ்லிங்லாம் ஏற்று இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளைமேட்டே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சி வந்ததுலேருந்தே கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறப்போ நான் வந்து ஆக்டர் ஜிவி பிரகாஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு வீடியோஸ்லாம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து திரும்பி ரூமுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து செக் அவுட் பண்ணுற டைமு, அதனால் லாஸ்ட்டாக அந்த வியூவெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாமே, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உட்காந்து நிறையா உட்காந்து அந்த வியூ எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து திரும்பியும் சைக்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கேப் கிடச்சிச்சு. சரி இங்கேயும் கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டலாமே, இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கே, அந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இந்த மாதிரி சைக்கிள்லாம் ஓட்ட முடியும் இந்த கிளைமேட்டுக்கு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இப்போ நான் வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். நான் வந்து அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து செக் அவுட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து வெளியே கார்டனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த கார்டன், இந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே நான் நிறைய ஷார்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசார்ட் எல்லாமே நம்ம வந்து நைட் டைமில் காமிச்சிருப்போம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லைட்டிங் செட்டப்போட. இப்போ நம்ம வந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து பொள்ளாச்சிலே ரொம்ப சூப்பரான பிளேசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளேசஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸு. அந்த பிளேஸ் நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாசாணி அம்மன் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போக போகிறோம். பொள்ளாச்சியில் வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. இப்போ நம்ம வந்து அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போக போகிறோம். இப்போ போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறையா ஃபோட்டோஸு, வீடியோஸ் எடுக்கிற மாதிரி நிறையா ஸ்பாட் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் மழை பெய்யறதுனால அங்கேனால நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் திரும்பியும் வெயில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மாசாணி அம்மன் பார்க்கிங் பிளேஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இன்றைக்கி ஃப்ரைடேனால செம்ம கூட்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பார்க் பண்ணுறதுனே தெரியாமல் இப்போ நம்ம வந்து பார்க் பண்ணிட்டு இப்போ நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு. கோயில் போகிற வழி எல்லாமே அங்கே வந்து நிறைய ஃபன் கேமிங் பிளேசஸ்ஸு, அதுக்கப்புறமா நிறைய ஷாப்ஸு, நிறைய கேமிங் பிளேசஸ்ஸு, அந்த கேமிங் பிளேசஸ்குள்ளேயே நிறைய கேம்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கோயில் என்ட்ரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா
ஷாப்ஸு நிறையா பூக்கடை ஷாப்பு, அதுக்கப்புறமா நிறையா டாய்ஸ் ஷாப்பு, அதுக்கப்புறமா நிறையா பர்ச்சேஸ் பண்ணுற ஷாப்பு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சரி திரும்பி வரப்போ நம்ம வாங்கிக்கலாமேன்னு இப்போ நான் போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கோயிலுக்குள்ளார போகிறது தான் நான் போயிட்டுருக்கேன். நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வெளியிருந்து பார்க்குறதுக்கு. போகிறப்போ நிறைய ஷாப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிரசாதம் ஷாப்ஸ்லாமே உள்ளார இருக்குன்னு தான் சொன்னாங்க. சரி நம்ம உள்ளார போயிட்டு நிறைய ஷாப்லாம் பண்ணிட்டு சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்பி வெளியே வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ்லலாம் வாங்கலாமே. இப்போ நான் வந்து உள்ளார தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். போகிறதுக்கு வந்து நிறையா கலர்ஃபுல் பெயிண்ட்ஸ் எல்லாமே அடிச்சிருந்தாங்க. இப்போ நான் உள்ளார வந்துட்டேன். உள்ளார வந்தோன்னு பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனால செம்ம க்ரௌடு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடிஞ்சிச்சு. நான் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து திரும்பியும் ரிட்டர்ன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். இப்போ திரும்பியும் நம்ம வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான நம்ம இப்போ வந்து பொள்ளாச்சிலே ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆலியார் டேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். நான் எப்போ பொள்ளாச்சி வந்தாலுமே இந்த ஆலியார் டேம் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் ஆலியார் டேம் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆலியார் டேமு. இப்போ நம்ம வந்து அந்த ஆலியார் டேம் போகிறதுக்கு ரோடுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக தென்னை மரம்லாம் நிறையா, அதுக்கப்புறம் வயல்வெளி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தென்னை மரம் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து ஆலியார் டேமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆலியார் டேம்னு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ லைட்டாகவும் மழை பெஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போக போகிறோன்னு தெரியாமல் போயிட்டு இருந்தேன். டக்குன்னு மழை நின்றுச்சு. சரி இதுதான் டைமு நம்ம போயிடலாமே. இப்போ வந்து ஆலியார் டேம் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பார்க்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தேடிட்டு இருக்கேன். போகிற வழி எல்லாமே நிறையா ஷாப்ஸ், ஜூஸ் ஷாப்பு, அதுக்கப்புறம் நிறையா மீன் எல்லாமே அங்கே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி வரப்போ சாப்பிட்டுக்கலாமேன்னு இப்போ நான் வந்து ஆலியார் டேமுக்கு போகிறதுக்காக நான் வந்து பார்க்கிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தேடிட்டு இருக்கேன். செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. இங்கேயும் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோ வியூ எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஆலியார் டேமுக்கு விசிட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து திரும்பியும் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேலமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சோன்னா பார்த்தா இங்கே வந்து சரவண பவன் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நிறையா டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சரி அங்கே டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிடலாமே. இப்போ நான் நின்று டீக்கெலாம் குடிச்சிட்டு இப்போ திரும்பி நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு. ஹைவேல தான் நான் போயிட்டுருக்கேன். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 நாள் எப்படி போச்சுனே தெரில பொள்ளாச்சி. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா பர்த்டே செலிப்ரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ட்ராவல் சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள்லாம் பார்க்குறோன்னா அஜீஷ் வேர்ல்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறோன்னா அஜீஷ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ஸ், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.